கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னுக்கிட்டியிலேருந்தே ரொம்ப காய்ச்சல் ஆஸ்பத்திரிக்கு எல்லா இடமும் போய் ஊசி போட்டு வந்தாங்க. அப்படின்னும் எதுவுமே கேட்கவே இல்லை. திரும்ப ஆழ்வாருக்கு எல்லா இடமும் கொண்டு போய் ஊசி போட்டு வந்தாங்க. ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி நீரில் பசலிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் என்ன செஞ்சாங்க, 3 நாள் எடுத்தாங்க. அது பிள்ளை எதுவுமே சாப்பிடவே இல்லை. சாப்பிட்றது ஃபுல்லாகவே கொஞ்சோண்டு தண்ணி குடித்தாலும் வாந்தி எடுத்து ஒரு 10 நாளாக ஒன்றுமே குடிக்கவே இல்லை. பிள்ளை தலை தூக்கி உட்காரவும் இல்லை. எப்போ எதுக்குமே எந்திக்கவே இல்லை. அவங்க வீட்டில் எல்லாருமே எங்கள் தங்கச்சி எல்லாருமே அழுதுட்டு இப்படி இருக்கிற நாங்கள் திருநெல்வேலி போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நீங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கோ, பிள்ளைம்மா இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனோன்னே எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அந்தாக்க இங்கேருந்து போயிட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டோன்னே முட்டாங்கால் போட்டு பைபிளை வச்சு ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே உம்முடைய திருச்சபையில் நான் வந்து சாட்சி சொல்லுவேன், இனி ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது, இப்போ அவள் எலும்பி என்னச்சின்னு உட்காந்துருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஜோம் பண்ணி விட்டுட்டு நான் கோயிலுக்கு நேரே வந்துட்டு அவளுக்கு ஜோம் பண்ணி விட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு ஃபோன் போட்டு கேட்டேன், பாப்பா எப்படி இருக்குன்னு. அக்கா பாப்பா எந்திரிச்சு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னான். கர்த்தருக்கு நல்லவர், அல்லேலூயா. கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆஸ்பத்திரி போகாதபடி பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்த கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 வருஷத்திலும் இந்த 3வது நாள் இரவிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அநேக காரியங்களுக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்கவும் கிருபை தந்த ஆண்டவரை நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஐயா அவர்கள் செந்தியம்பலத்தில் இருக்கும் பொழுது நான் ஐயாவோடு அவர்களை பால்ஞான ஐயா அவர்களோடு அவர்களை சந்தித்த நாட்கள், அங்கு ஊழியத்தை நிறைவேற்றின நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஐயா அவர்களை குறித்த அந்த நாட்களிலே என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் சகோதரர் பால்ஞானம் ஐயா அவர்களும் சொன்ன ஒரு காரியம் எனக்கு இன்றைக்கும் அது உள்ளத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட வாஞ்சை நிறைந்த தேவ தாசர்கள் நம்முடைய திருமண்டலத்தில் அதிகமாக எழும்பணும்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆண்டவர் மேலே ஊழியத்தின் மேலே நல்ல ஒரு கரிசனையுள்ள ஆத்தும பாரம் உள்ள நல்ல ஒரு தேவதாசரை ஆண்டவர் உங்கள் சபைக்கு போதகராய் தந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ இடத்திற்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் ஊழியத்திற்கு ஆண்டவருடைய தயவினால் சென்று வருகிறோம். ஐயா அவர்கள் அந்த காயல்பட்டணம் பகுதியிலே அவர்கள் குருவானவராக இருக்கும் பொழுதும் ஒரு கிராமத்திற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே 2 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தோம். நாங்கள் வந்த பொழுது அந்த கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஆல்டர் முன்பாக நின்று தெய்வ சமூகத்தில் அவர்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்த அந்த நாட்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் சபைக்காக நீங்கள் நல்ல ஜெபிக்கிற ஒரு குருவானவரை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. அதே போல் அம்மாவுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அம்மாவுடைய தகப்பனார் அப்பாத்திரை அயர்வாள் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது கச்சனாவளை திருச்சபையிலே அவர்கள் போதகராக இருந்தார்கள். பிரகாசபுரம் சேகரம், ஒருவேளை அப்போ மூக்குபிரி பிரகாசபுரம் சேகரத்தோடு இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. அவர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவங்க குரல் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். எத்தனை பேர் அப்பாத்திரை ஐயர்வாள் அவர்களை அறிவீர்களோ எனக்கு தெரியல. அம்மாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் அவர்கள் ஊழியங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதே போல் எங்களை ஐயா அவர்கள் பல முறை இந்த ஜெபத்திற்கு, இரவு ஜெபத்திற்கு அல்லது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு, ரெண்டுமே எங்களுக்கு இக்கட்டான. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நாங்கள் கடலூருக்கு இங்கேருந்து புறப்பட்டு செல்லுவோம். ஆண்டுடைய கிருபையினாலே
கடலூர் மாவட்டத்தை மிஷனரி பணித்தளமாக எடுத்து ஊழியம் நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டத்துக்கு ஏன் நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. கர்த்தர் சித்தமானால் ஒரு நாள் வரும் நாட்களிலே அதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நமக்கு மற்ற காரியங்களுக்கு நேரம் போதாதுன்னு நினைக்கிறேன். அந்த கடலூர் ஊழியத்திற்கு நாங்கள் எவ்ரி சாட்டர்டே சண்டே, ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே அங்கே போயிடுவோம். இடைப்பட்ட நாட்களில் வாய்ப்பு இருக்கிற நேரம் சென்று வருவது உண்டு. அங்கு ஆண்டுடைய கிருபையினாலே 2 பெதஸ்தாவின் ஜெபாலயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 3வது ஜெபாலயம் கட்டுவதற்காக ஆண்டுடைய கிருபையினாலே இடம் வாங்கப்பட்டிருக்கிறது. ஜெபித்து வருகிறோம். ஆலயம் கட்டுவதற்குரிய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக உங்கள் ஜெபத்தில் நீங்கள் நினைவு கூறுங்கள். 2 பாஸ்டர்ஸ் குடும்பங்கள் 2 சபையிலும் ஊழியம் பண்ணுறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த 2 சபையில் அந்த பாஸ்டர்களோடு இணைந்து 8 பகுதி நேர ஊழியர்கள் கிராமங்களை சந்தித்து அந்த கிராமத்தில் ஜெப வேளைகளை நடத்தி வீடுகளை சந்தித்து அதில் ஜனங்களின் விடுதலைக்காக, அற்புதங்களுக்காக ஆண்டவர் நல்லவர் என்பதை அவர்கள் சொல்லி ஜெபித்து வருகிறார்கள். ஏராளமான ஜனங்களை கர்த்தர் கடலூர் ஊழியத்திலே கிருபையாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என அநேக பிள்ளைகள் இதற்காக ஜெபம் பண்ணுகிறார்கள். ஊழியத்தின் காரியங்களை பெதஸ்தாவின் வானத்தின் அப்பம் பத்திரிகையிலே நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பத்திரிகை 2 மாதத்துக்கு சேர்த்து நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். அதில் ஊழியத்தின் காரியங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த வானத்தின் அப்பம் பத்திரிகை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அல்லது உங்களது வீட்டுக்கு அனுப்பணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இந்த ஜெப கூடுகை முடிந்ததற்கு பிற்பாடு அருமையான சகோதரிகளிடத்திலே உங்களது செல்ஃபோன் நம்பர், அட்ரஸை நீங்கள் தெளிவாய் கொடுங்கள். உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைக்கிறோம். இவ்விதமாக கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறார். அதே போல் திருத்தணி மாவட்டத்திலேயும் ஆண்டுடைய கிருபையினால் பெதஸ்தா ஊழியம் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 8 கிராமங்களை சந்தித்து மிஷனரிகள் ஆண்டுடைய பணியை செய்து வருகிறார்கள். இதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதே போல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை பெதஸ்தா ஜெப மண்டபத்தில் விடுதலையின் உபவாச ஜெபம் காலை 10:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரைக்கும் நடைபெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரைக்கும் வியாதியஸ்தர்களுக்காக, பிரச்சனை, நெருக்கம், போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளின் விடுதலைக்காக கட்டவிழ்க்கிற ஜெபம் நடைபெற்று வருகிறது. அதே போல் மாதத்தில் கடைசி புதன், வியாழன் 24 hours ஜெப வேளை. ஆங்காங்கே ப்ரேயர், நம்ம ஊழியத்துக்கு போகிற இடங்களிலே கொடுக்கிற ப்ரேயர் பாயிண்ட்ஸுகளை பிரிண்ட் செய்து இன்னும் எந்தெந்த பிள்ளைகள் ஃபோன் மூலமாய், கடிதம் மூலமாய் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்கள் காரியத்தை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து போராடி ஜெபித்து வருகிற ஒரு நல்ல ஜெப வேளையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்படியாக இந்த ஜெப ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். சகோதரர் எஸ். பால்ஞான ஐயா அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு அவர்களுடைய மூத்த மகன் சகோதரர் ஸ்டீஃபன் ராஜேஷ் அவர்கள், அருமையான அவர்களுடைய தம்பி ஐயாவுடைய 3வது மகன் தம்பி சாம் ஜெனிஸ் பிள்ளைகள், அருமையான அவர்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளுமே ஊழியத்தில் ஒரு நல்ல அக்கறையோடு, கரிசனையோடு செயல்பட்டு வருகிறார்கள். சகோதரி எஸ்தர் பால்ஞானம் அவர்களும் நல்ல ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். உடன் ஊழியர்களாகிய நாங்களும் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டு வர ஆண்டவர் இதுவரைக்கும் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து பெதஸ்தாவின் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். எனக்கு மேரேஜுக்கு பிற்பாடு 2006 2007 ஐயாவோட ஒரு தடவை நாங்கள் எங்கள் சபைக்கு ஊழியத்திற்கு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஐயா எத்தனையோ தடவை கூப்பிட்டேன். ஏன்னா செகண்ட் சாட்டர்டே உங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு நினைக்கிறேன். என்ன அதனால் இந்த 2 டைம்லேயும் எங்களுக்கு வர முடியல. ஐயா பல முறை கூப்பிட்டும் வர முடியலேன்னு உள்ளத்தில் ஒரு பாரம் இருந்துச்சு.
ஆனால் கடந்த மாதம் அவங்க பேசும் பொழுது, ஐயா இந்த மாதம் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோம், ஏன்னா நியூ இயருக்கு நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம், அதனால் இந்த ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே நாங்கள் அங்கே இல்லை, இங்கே தான் இருப்போம், நாங்கள் கண்டிப்பாக வர்றோம் ஐயான்னு சொன்னோம். ஆண்டவர் ஏற்ற ஒரு அனுகூலத்தை தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் அதிக பாக்கியவான்கள் என்று நான் உள்ளத்தில் கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கால சூழ்நிலைகள் இன்றைக்கி ரொம்ப சரீரத்தில் பாதிப்பை கொடுத்துட்ருக்குது. எத்தனையோ பேர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. சிலர் நீங்கள் உங்கள் சரீரத்தில் சோர்வுகள் இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, உண்மையிலே நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்காக நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரத்தில் செல்லுகிற அந்த ஒரு நாள் நல்லதான். ஹல்லேலூயா. இந்த ஒரு நாள் நல்லது. இது எவ்வளோ ஒரு விசேஷித்தமான காரியம். நம்ம ஒவ்வொருவரும் டைம் பாஸிங்காகவோ அல்லது மனதில் ஒரு சமாதானத்திற்காகவோ அல்லது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காகவோ பல உலக பிரகாரமான காரியங்களை நாடி செல்வது உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வலது பரிசத்திலே பரிபூரண ஆனந்தமும் நித்திய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பேரின்பமும் இருக்கிறதா. ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையான இரவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் அப்பா, நீங்க சொன்னீங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல சூழ்நிலைக்கு மத்தியிலும் உங்க சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் அப்பா, உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்ற வார்த்தையின்படி நீர் முன்குறித்த உங்க பிள்ளைகள் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா. இந்த புதிய வருஷத்துல உடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர், புது கிருபையை கொடுத்திருக்கிறீர், ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறீர். பலவீனத்திற்கு மத்தியிலும் உம்மை குறித்த ஒரு வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அன்பு பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக. ஒரு மனுஷனுடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையான ஒரு ஆறுதலை தர முடியாதுப்பா, உண்மையான ஒரு விடுதலையை கொடுக்க முடியாது, உங்க பிள்ளைகளின் காரியங்களில் நன்மையை கொண்டு வர முடியாது. ஆனா நீர் உங்க பிள்ளைகளின் உள்ளத்துல பேசுகிற ஒரு வார்த்தை உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை மாற்றும், உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையே மாற்றும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு தேவையான அற்புதங்களை செய்யும் அப்பா. உம்மை அன்றி அணுக்கூட அசையாத ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உங்க சமூகத்தை நம்பி வந்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இரவு ஏதாகிலும் நீர் செய்து தான் ஆக வேண்டும். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
54வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் 2025ஆம் ஆண்டுக்காக தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்த பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்துக்காய் காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அவரை தேடி வருகிற பிள்ளைகள், அவரை நாடி வருகிற பிள்ளைகள், அவரை எதிர்நோக்கி வருகிற பிள்ளைகள், அவரை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கண்டு அவர்கள் மேல் மனதுருகினது மாத்திரமல்ல, மனதுருகி அவர்களுக்குரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அவர் என்றைக்கோ செய்தார் என்பது அல்ல, அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார், என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை ஒருபோதும் மாறாது. எனவே இந்த நாளிலும் அவருடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மலைகள், நல்ல ஆழம் அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை என் பிள்ளைகளை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. மலை, உலகிலேயே பெரிய மலை அது இமயமலை தான். பெரிய சிகரம் எவரெஸ்ட். இந்த மலைகள், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே வைத்திருக்கிற அவருடைய கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே விலகாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாதுங்க, முடியாது. எல்லாம் அவருடைய கிருபை தான், எல்லாம் அவருடைய இரக்கம். சிலர் அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கிறோம், சிலர் பொய்யான மாயைகளை பற்றி கொண்டு அவருடைய கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் அவருடைய கிருபை தான். அவர் அறியாதவர்கள் கூட இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்கிறாங்கன்னா அதுவும் அவருடைய கிருபை. அவர் தீயோர் மேலையும் நல்லோர் மேலையும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் நீதியுள்ளவர்கள் மேல மாத்திரம் மழை பெய்ய பண்ணுகிற தேவன் அல்ல, நீதி செய்கிறவன் மேலையும் அநீதி செய்கிறவன் மேலையும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லார் மேலையும் அவர் தயவுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை, அந்த கிருபையை உணர்ந்து கொண்டவர்கள், அந்த கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள், அந்த கிருபையை பற்றி கொண்டவர்கள் அதிக பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, தாவீது சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. அவருடைய கிருபை உயர்ந்ததுங்க. நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது என்று தாவீது சொல்லுகிறார். அவருடைய கிருபை இல்லாம இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பது, ஆசீர்வாதமாய் இருப்பது, ஆமென், தேவ கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிற எல்லா நன்மைகளும் அவருடைய கிருபை, 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 கிருபை. அல்லேலூயா.
அதை மறந்தே போயிடக்கூடாதுங்க. அதை மறந்தே போயிடக்கூடாது. எவ்வளவு உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவு மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவு வசதி நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், இது என் அப்பா கொடுத்த கிருபை என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் நாளுக்கு நாள் நம்மளை உயர பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். ஒருபோதும் என்னுடைய கைபலன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை என்று ஒரு காலம் எதிலையும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. ஒரு நாள் என்னுடைய சித்தப்பா ஒருவர், பல நாட்களுக்கு பிற்பாடு அவரை நான் சந்தித்தேன். அவருடைய தொழிலின் காரியம் எப்படி போகிறதுன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சித்தப்பா, ஆண்டவருடைய கிருபையினாலே போய்கொண்டிருக்கிறது, அவருடைய தயவு, ஆண்டவர் கிருபை அற்புதமாக நடத்துது, வேற ஒன்றும் இல்லை சித்தப்பான்னு சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டேன்னு சொன்னார், உன் தொழில் எப்படி இருக்குன்னு உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுங்கிறத நான் கேட்குறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னார். ஆனால் நீ சொன்ன பற்றியா பதில், ஆண்டவருடைய கிருபை, அதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, இன்னும் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவா. அவருடைய கிருபை அது எவ்வளவு மேலானது. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத கிருபை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை. அப்படி கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை நம்முடைய உள்ளத்திலே நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால், சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்களாம். ஞானவான்கள். அப்ப அந்த ஞானத்தை நமக்கு தருகிறவர் கர்த்தர். அவருடைய சமூகத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்கும் பொழுது, தம்முடைய கிருபையை நம்மேல் அளவில்லாமல் ஊற்றுகிற ஆண்டவர். சொல்ல போனா ஏசப்பா அப்படின்னு சொல்றதுக்கே நமக்கு தகுதியே கிடையாதுங்க. கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பிதாவாகிய தேவனை ஏகோவான் தான் கூப்பிடுவாங்க. ஏகோவா தேவன், அவர் பயங்கரமான தேவன், வல்லமையில் பராக்கிரமம் உள்ள தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிற தேவன். இன்னைக்கு இது புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினால, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை அது மேலானது. அல்லேலூயா. எனக்கு தைரியமாக நீங்களும் நானும் கிருபாசன தண்டையிலே சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் யாரும் நெருங்க முடியாது. அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். ஆசாரியன் கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் பரிசுத்தமா இல்லைன்னா உயிரோட வெளியே வர முடியாது. அவ்வளவு பயங்கரமான தேவன் அவன். இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா அவருடைய கிருபை எவ்வளவு மேலானதுங்க. அல்லேலூயா. அது எவ்வளவு மேலானது. அப்பா பிதாவே, அதை விட மேலே என்னங்க வேணும்? உங்க பிள்ளைங்க அம்மா அப்பான்னு கூப்பிட்டு என்ன கேட்குறாங்களோ, உரிமையோட என்ன கேட்குறாங்களோ, உங்க மேல முழு நம்பிக்கையோட முழு அன்போட என்ன கேட்குறாங்களோ அதை உங்க பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதான் ஆண்டவர் லூக்கா 11:13 சொல்ற, பொல்லாத இருதயம் உள்ளவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆமென்.
நம்மளே நம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு நன்மையை செய்யணும். என் பிள்ளையினுடைய காரியம், பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளையினுடைய மனசில் ஒரு கவலை வரக்கூடாது, பாரம் வரக்கூடாது, ஏமாற்றம் வரக்கூடாதுன்னு பிள்ளைக்காக நம்ம என்ன காரியத்தை செய்கிறோம். ஆனால் நம்முடைய சாயலாய் உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவருக்காகவே உருவாக்கின நம்ம மேலே அவர் எவ்வளவு பாசமாக இருப்பார், எவ்வளவு கிருபையாக இருக்கிறார். அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபை 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 இந்த ஆண்டு முழுவதும் உங்க கூட இருந்து உங்க குடும்பத்தில் ஊற்றப்பட்டு அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை மகிமையுள்ள சாட்சிகளாய் நிறுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஆமே. நீங்க பல தேவையோடு இருக்கலாம், பல எதிர்பார்ப்போடு இருக்கலாம், சில வேளைகளில் விரக்தியோட இந்த ஜெப வேளைக்கு நீங்க வந்திருக்கலாம். புது வருஷமும் பிறந்துட்டு இன்னைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை, இன்னைய காரியத்தில் எனக்குரிய வழி திறக்கலை, வாசல் திறக்கலை, என் உள்ளம் பாரப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலாவது என் பாரத்தை கர்த்தர் என்னை விட்டு நீக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்காய் கொடுக்கிற வார்த்தை, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. என் கிருபை உன் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணும். என் கிருபை உனக்குரிய நன்மையை பரத்திலிருந்து கொண்டு வரும். அவருடைய கிருபை என்றும் உள்ள கிருபை, என்றும் உள்ள கிருபை. வேதத்தில் நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துக்குள்ள 24ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து வரும் பொழுது 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. ஹல்லேலூயா. எலியேசர் சொல்லுகிறார், ஆபிரகாம் இந்த எலியேசர் அவனுடைய ஊழியக்காரனாகிய எலியேசரிடத்திலே தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு தன்னுடைய இனத்தாரிடத்திலே போய் பெண் பார்த்து வரும்படி அவர் இந்த எலியேசரை அனுப்புகிறார். அந்த ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு அவர் கடந்து வந்த பொழுது ரெபேக்காள் தண்ணி குடத்தோடு அந்த இடத்துல வருகிறாள். அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணினதின்படி ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். தன்னுடைய வீட்டுக்கு அவள் அழைத்து சென்ற பொழுது ஆபிரகாமனுடைய சகோதரனுடைய ஒரு குமாரத்தி என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அப்போ பாருங்க 26ஆம் வசனத்தின்படி அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு விலக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையையும் உண்மையையும் ஆபிரகாமை விட்டு விலக்கவில்லை. ஏன் ஆபிரகாம் மேல் வைத்திருந்த அந்த கிருபையை அவனை விட்டு தேவன் விலக்கவில்லை? ஆண்டவருடைய கிருபை ஆபிரகாமின் மேல் ஊற்றப்பட்டிருந்தது. ஆண்டவருடைய கிருபை ஆபிரகாமின் மேல் ஊற்றப்பட்டபடியினால் இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது அவருடைய கிருபை. இந்த கிருபை ஆபிரகாமின் மேல ஊற்றப்பட்டிருந்தபடியினால், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, ஆமென். விசுவாச கிருபையினாலே நமக்கு ஒரு மனுஷன் மேல தேவ கிருபை இருக்குதுன்னா அவன் ஒரு விசுவாசியா இருப்பான். ஆமாவா இல்லையா?
உங்க மேல தேவ கிருபை இருக்குதுன்னா நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீங்க. எல்லார் மேலேயும் அவருடைய கிருபை இருக்குது. ஆனா அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் மேல விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிருபை பலன் தருகிறதாய் காணப்படுகிறது. அந்த கிருபை அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறது. அவருடைய கிருபை அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு 100% நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே தருகிறது. இந்த ஊழியக்காரன் எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானை விட்டு கர்த்தர் தம்முடைய கிருபையை விலக்கவில்லை. ஏன்னா ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம். ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சரி. தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு? அவன் எலியேசரே தடுமாறுறான். எப்படியா அந்த பெண் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? ஈசாக்கு அங்க கூட்டு போடுமா? என்ன பண்றது? அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அவன் ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட அவர் பிசகல. அவர் சொல்லுகிறார், தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அல்லேலூயா. தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அதே போல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எல்லா காரியங்களையும் அவர் ஒழுங்கு பண்ணி வைத்தார். ரெபெக்காளை கர்த்தர் ஈசாக்குக்காக முன்குறித்தபடியினால், கர்த்தருடைய கிருபை ஆபிரகாமோடு இருந்தபடியினால் கர்த்தர் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். இந்த ஈசாக்குக்கு பெண் கொள்ளுகிற காரியங்கள் அத்தனையிலும் தேவ கிருபை ஆச்சரியமாய் வழி நடத்தினது. அவருடைய தூதனை அனுப்பி காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். விசுவாசம், விசுவாச வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துங்க. அவருடைய கிருபையினால் உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும் நிச்சயமாக. பட் அந்த கிருபையினால் உங்க உள்ளத்திலே உண்டாகிற விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் என்று பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்கிற ஆண்டவர். ஒரு காரியத்திற்காக நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறீங்கன்னா அந்த ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் செவிகள் திறந்திருக்கிறது என்பதை நம்புங்க. மனுஷனை நம்ம நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது தான் நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை நம்புங்க. மனுஷன் சொன்ன வாக்க அவன் கீழே விட்டுருவான், அதை மறந்து போயிடுவான். அல்லது சூழ்நிலைகள் சாதகமற்று போயிடணும், செய்யணும்னு நினைச்சா கூட அவனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றும் வரைக்கும், அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் மேல உங்க விசுவாசம். விசுவாசம். ஆபிரகாம் சொல்ற, நீ போ, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக என் ஆண்டவர் அனுப்புவார். அதன்படியே காரியங்கள் வாய்த்தது. ஹல்லேலூயா. கடந்த டிசம்பர் மாதம் என்னுடைய தாயார் ரொம்ப சிக்கான ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வைத்திருந்தோம். ரொம்ப பலவீனப்பட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதபடி நாளுக்கு நாள் மோசமான ஒரு நிலைமை. நாங்கள் அங்கேருந்து டாக்டர் இடத்துல கேட்டு திருநெல்வேலிக்கு ஆம்புலன்ஸில் கூட்டு போனோம். அங்கே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்.
டாக்டர் சொன்ன காரியங்கள் அம்மாவுக்கு அப்படியே மறுபடி ஜீவன் இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு ஆக்சிஜன் அவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கணும். ஒருவேளை அவங்க பாத்ரூம் போனாலும் நடந்தால் மூச்சு வரும். ஒரு நல்ல செய்தியை கேட்டால் அல்லது ஒரு துக்கமான ஒரு செய்தியை கேட்டால் உடனே அவங்களுக்கு அந்த ப்ரீத்திங் வர ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் அவர்களுடைய லைஃப் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுங்கய்யா, நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் நடந்தது. அடுத்த நாள் நான் சனிக்கிழமை அங்கே கொண்டு சேர்த்துருக்குறோம். 3வது ஞாயிற்றுக்கிழமை நான் கடலூர் ஊழியத்திற்காக ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்பாகவே அந்த டிக்கெட் போட்டிருந்தேன் ட்ரெயினில். என்னோடய தம்பி என் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தாப்புல. எனக்கு ஊழியத்துக்கு போகவா வேண்டாமா, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே ஊழியத்துக்கு தடவராதபடி நீங்கள் காத்து நடத்துங்கப்பா. தெய்வ சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் மனம் இறங்கினா. தம்பி இருந்ததுனால அன்றைக்கி ஈவினிங் நல்லா பரவாயில்லாமல் இருந்தாங்க. நல்ல தைரியமாக சென்று ஊழியத்தை அன்றைக்கி முடித்து சாயங்காலம் நாங்கள் ஊழியர்களாக கூடி சில காரியங்களை கலந்து பேசுவோம். அவங்க ஊழியர்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்க, இன்னும் எப்படி செய்யலாம், ஊழியத்தின் தேவைகள் என்ன, அவர்களுக்குரிய ஆலோசனைகள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து நாங்கள் கலந்து பேசுவது உண்டு. இந்த இடத்துல இருக்கும் பொழுது என்னுடைய தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் டாக்டர் என்னை அழைத்து பேசினா. ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆக்சிஜன் லெவல் 60 வந்துருச்சு. அவங்க வென்டிலேட்டர் வைக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் அவர் டாக்டர் கேட்டாராம், அவங்களுக்கு வயது கிட்டத்தட்ட 76 ஆண்டவருடைய கிருபையினாலே வயது. நீங்கள் எப்படி இதுக்கு மேலேயும் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களா? ட்ரீட்மெண்ட் செஞ்சாலும் அது வேஸ்ட்டாக இருக்குங்கிற அளவுக்கு டாக்டருடைய பேச்சு. அப்போ என் தம்பி சொன்னானா, ஐயா என்ன உங்களால் என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கய்யான்னு சொல்லிவிட்டு அவங்க டாக்டர் சொன்னார், உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் என்ன பேசுறனாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாட்ட நான் வேறு ஒன்றும் சொல்லலை. நாங்கள் ஜெபம் பண்ணுறோமா, உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, தைரியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன்னா எனக்கு அந்த ஊழியர் மீட்டிங்கில் இருக்க முடியலை. என்ன பேசுகிறதுனே தெரியல. தனியாக ஜெபிக்கணும் போல் இருந்தது. அந்த இருந்த பாஸ்டர் அம்மாட்ட, தயவாய் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கம்மா, அம்மாவுக்கு ரொம்ப முடியாத சூழ்நிலை, நான் ஜெபிப்பதற்காய் மாடிக்கு செல்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியர்கள் தங்கியிருந்த அறையில் சென்று கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினேன். நான் என்ன ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன், எப்படி கேட்டேன் என்பது அவருக்கு தெளிவாய் தெரியும். ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாய் கொடுத்து அப்புறம் நான் ட்ரெயினுக்கு கிளம்பும் பொழுது அங்கே இருக்கிற பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணி விட்டார். அம்மாவுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்கள் தூதர்களை பணிவிடைக்காரர்களாய் அனுப்பும் என்ற வார்த்தை என் உள்ளத்தில் மறுபடியும் வந்து கொண்டிருந்தது. அவர் ஜெபித்து அனுப்பினதற்கு பிற்பாடு நானும் அதையே சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்து வந்தேன். ஆண்டவரே உங்கள் தூதர்களை அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே அனுப்புங்கப்பா, தாயாருக்குரிய பணிவிடைகள் அவர்கள் செய்யட்டும் ஆண்டவரே. ஜெபித்து கொண்டே வந்தேன். திருநெல்வேலியில் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்புறம் ஆண்டவருடைய கிருபையினாலே அன்றைக்கு திங்கட்கிழமை ஈவினிங் டாக்டர் சொன்னார், உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் ஓகே, பட் ஆனால் இன்னும் 2 பிரச்சனை இருக்குன்னார். என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். ஹார்ட்டை சரி பண்ணினவருக்கு இதை சரி பண்ண தெரியாதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவர் இன்னைக்கு எந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு, எந்த டாக்டரு ஆக்சிஜன்லாம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரோ அதெல்லாம் தேவையில்லாதபடிக்கு ஒரு நல்ல சுகத்தை ஆண்டவர் தாயாருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். எல்லா பிள்ளைகளின் மேலே அதிக அன்பு நிறைந்த ஒரு தாயார், அதிக அன்பு நிறைந்த ஒரு தாயார்.
ஆண்டவர் கிருபையாய் ஜீவனை பாதுகாத்தார். எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், எங்கள் அம்மா உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல உங்களுக்கு என்ன பண்ணிச்சு அதெல்லாம் வைத்திருக்கும் பொழுது சில காரியங்கள் அவங்க சொன்னாங்க. நாங்கள் நல்ல ஜெபம் பண்ணினோமா உங்களுக்காக. அப்போ அவங்க சொன்ன காரியம், ஐசி வார்டில் நான் ஏசப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா பார்த்து? ஏசப்பா எப்படி இருந்தாங்க அப்படின்ன பொழுது நல்ல பிரகாசமாக, நல்ல கலராக, வெள்ளை அங்கி தரித்து ஒரு சிகப்பு கலர் டவல் மாதிரி ஒன்று தோளில் போட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க ஒன்றும் சொல்லலை. நான் இயேசுவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் யார்கிட்டையோ இதை இப்படி செய்ய, இதை அப்படி செய்யன்னிட்டு அதை கைட் பண்ணிகிட்டு இருக்கிறார். இதை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னிட்டு. அப்போ யாருக்கிட்ட சொன்னார்? டாக்டர் இருந்தாங்களா அல்ல நர்ஸ் இருந்தாங்களா? அது யார் இருந்தான்னு எனக்கு தெரியல. அப்போ தான் என் ஆவியில் ஒரு உணர்வு வந்துச்சு. தம்முடைய தூதர்களை அனுப்பும் என்று ஜெபம் பண்ணினோமே, தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினேன். ஹல்லேலூயா! கொஞ்சம் கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா! ஒருபோது நம்முடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாத தேவன். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த விசுவாசத்தினாலே நம்ம விசுவாசமாய் ஜெபம் பண்ணுவது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா! வேதம் அப்படி நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் நல்லவர். நம்முடைய காரியங்கள் அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம உண்மையா தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவருடைய மனதுருக்கம் அற்புதங்களை செய்யும். விசுவாசம் எந்த ஒரு காரியமாக இருந்தால் நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தேவ மகிமையை உங்கள் காரியத்தில் வெளிப்படுத்தும். அல்லேலூயா! தேவ மகிமை உங்கள் காரியத்தில் வெளிப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அற்புதம் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக விடுதலை உண்டாகும், ஆட்டோமேட்டிக்காக ஜெயம் கிடைக்கும். கர்த்தருடைய மகிமை தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா! கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக கடலூரில் இருந்து ஒரு ஃபோன் வந்தது. ராத்திரி கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். ஐயா, என்னுடைய மகளுக்கு ரொம்ப பலவீனம், முடியலை, பயங்கரமான ஒரு போராட்டமாக இருக்கிறது, பல்ல கடிக்கிறா, பயங்கரமாக ஒரு காரியம், என்ன செய்கிறதுன்னு தெரியலை. எங்கே இருக்கிறா? பக்கத்தில் தான். அவன் மேலே கை வைங்கய்யா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்க கை வைத்து ஜெபித்த பொழுது அந்த மகள் பார்த்தீங்கன்னா அந்த அவளுக்குள்ளிருந்த அந்த ஈவில் ஸ்பிரிட்டு மறுபடியும் அவளை முறுக்கி கொண்டு நேரே ஒரு பீரோவை பார்த்து கையை காமிச்சுதான். ஐயா, அது பீரோவை பார்த்து கையை காட்டுது ஐயான்னாரு. என்ன பீரோ? அந்த பீரோக்குள்ளே என்னையா வச்சுருக்கீங்க அப்படின்னு. அந்த பீரோ நேற்று தான் ஒரு பாஸ்டர் தந்தார் ஐயா, ஏதோ பழைய பீரோன்னுட்டு 1000 ரூபாய்க்கு எங்கேயோ வாங்கி தந்தார். அதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியலையே, கொடுத்தது யாரு தெரியல. என்னத்தை வேணாலும் இருந்துட்டு போட்டு அவன் என்ன மந்திரிச்சது உள்ளே இருந்துச்சோ என்னதோ தெரியாது. உங்கள் கையில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏசப்பா உங்கள் ரத்தமாய் அதை மாற்றுங்க ஆண்டவரே. இப்போ தெளிங்க பீரோல, அதை இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு தெளிங்க. அவர் தெளிச்சார். இந்த மகளுக்குள் இருந்த ஈவில் ஸ்பிரிட் போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! ஆமாம், நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையில நீங்க பலப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த கிருபையில அதிகமாய் பெருகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கிருபையை பற்றி கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கிருபையை போக்கடிக்க கூடாது. கிருபையை போக்கடிக்க கூடாது.
நம்ம பொய்யான மாயை, இந்த உலகத்தின் ஆசை, இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள், இவைகளின் மேலே ஒரு மனிதனுடைய உள்ளம் பற்றுதலாக இருக்கும் என்றால் அவன் கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இது எல்லாம் மாயையான உலகம், பொல்லாத உலகம், வஞ்சிக்கிற உலகம், கீழ்த்தரமான உலகம். யாரை எப்படி கெடுக்கலான்னு பொல்லாத பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய கிருபை ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்குள்ளதான் உங்களுக்குரிய பாதுகாப்பு இருக்குங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகத்திலே கொள்ளை நோய் வந்தால், உலகம் முழுவதிலும் என்னென்ன நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டுடைய சமூகத்தில். ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து கொள்ளுவார். உலகம் முழுவதும் சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டு, அதாவது நல்ல ஒரு வேதம் நமக்கு வசனம் சொல்லுது. 34 சங்கீதம் 10 வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சிங்கக்குட்டிலாம் ஒரு நாளும் பட்டினியாக கிடக்கவே கிடக்கா. எப்பொழுதும் அதற்குரிய இறை கிடச்சிக்கிட்டே இருக்கும், தாய் கொடுத்து கொண்டே இருக்கும். சிங்கம் என்ன நினைக்குதோ அதை அடித்து சாப்பிடக்கூடிய காட்டு ராஜா. தேசத்தில் இருக்கிற ராஜா கூட பஞ்சத்தில் தவிக்கக்கூடிய நாட்கள் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணுங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரே தேசத்தில் இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்க வீட்டில் பூசப்பட்டிருக்குதுன்னா சத்துரு உள்ள நுழைய முடியாது, சங்கார தூதன் உள்ள வர முடியாது. எகிப்து தேசம் முழுவதிலும் அழுகை கூக்குரல். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் ஒரு பாதிப்பு இல்லை. அவருடைய கிருபை. அதனால் உலகத்தில் என்ன காரியம் வந்தாலும் சரி, ஆண்டுடைய கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னா, ஆண்டுடைய கிருபை உங்கள் மேலே இருக்குதுன்னா, எல்லா அழிவிற்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர். அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பிள்ளைகள். நமக்கு சுனாமிலாம் அநேக பகுதிகளில் வந்தது. சென்னையில் இந்த சுனாமி வரும்பொழுது டிவியில் ஒரு சாட்சி நீங்கள் கேட்டாலும் கேட்டிருக்கலாம். அந்த சுனாமியால் எல்லாரும் அடித்து புரண்டு ஓடுறாங்க. ஆனால் அந்த சுனாமி வந்தது அப்படி காரு இருந்தவங்க எல்லாம் கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அதில் ஒரு சகோதரி சாட்சி, நான் இயேசுவேன்னு கூப்பிட்டேன், அந்த அலை என்னை விட்டு பிரிந்து அதே அந்த மகள் பாதுகாக்கப்பட்டதா சொன்னாங்க. அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னா உன் மேலே இருக்கு பற்றி அந்த கிருபை உன்னை பாதுகாக்கும், அந்த கிருபை உன்னை ரட்சிக்கும், அந்த கிருபை உன்னை தாங்கும். நம்ம மனுஷங்க தான். அதான் தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உங்க கிருபை என்ன தாங்குதுப்பா, உங்க கிருபை என்ன தாங்குதுப்பா. நம்முடைய இருதயத்தில் என்ன ஒரு காரியம், ஒரு சில நேரத்தில் ஒரு பயம் வருதா அல்லது ஒரு கலக்கம் வருதா, இதை குறித்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில், அல்லது தவறான சிந்தை வருதா, தவறான எண்ணம் வருதா, அல்லது அதிக கோபம் வருதா, மற்றவர்களை நேசிப்பதற்கு பதிலாக அவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கு பதிலாக அவங்க மேலே வெறுப்பு வருதா, கோபம் வருதா, ஆண்டவரே நீங்கள் என்னதானப்பா சொல்லியிருக்கீங்க,
அவங்கள நேசிக்க தான் சொல்லியிருக்கிறீங்க, சத்ருவை சிநேகிக்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு வெறுப்பு இருக்குது ஆண்டவரே, ஒரு கசப்பு இருக்குது ஆண்டவரே, அதை எடுத்து போடுங்கப்பா, அதை எடுத்து போடுங்க. அந்த அல்லது பொறாமை இருக்குது ஆண்டவரே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. நம்ம நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல பொறாமை வந்துடும் மனுஷனுக்கு. ஆனா பொறாமை கொள்ளாதே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பொறாமை நம்முடைய உள்ளத்துல வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மெலிஞ்சு போவீங்க. பொறாமையோ எலும்புருக்கி. அப்படின்னா என்னது? எலும்புரிக்கின்னா சில காரியங்கள்லாம் நமக்கு தமிழில் சொன்னால் புரியாது, இங்கிலீஷில் சொன்னால் தான் கேன்சர். கேன்சர்னால் புரிஞ்சிடும். அந்த எலும்பை உருக்கிற நோய் தான் கேன்சர். பொறாமல் ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் உள்ளத்தில் வந்துருச்சுன்னா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை பரிதாபமாக மாறிடுங்க. பரிதாபமாக மாற. நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் என் உள்ளத்தில் பொறாமை வருது. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வருதாண்டோ. நல்லா ஜெபிக்கிறவங்க தான், மற்றவர்களுக்காக சபையில் தேசத்தை ரட்சிப்பதுக்கு திறப்பில் நிற்கிறவங்க தான், மற்றவங்க ரட்சிப்புக்காக நல்ல போராடி ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் சில சூழ்நிலைகளில் மற்றவர்களுடைய உயர்வை கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து பொறாமை எழும்புவது உண்டு. நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியம் வெளியே இருந்து வராதுங்க, உள்ள இருந்து தான் வரும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதான் நல்ல ஒரு வசனம் உண்டு ரோமரில், நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியின்படி அந்த சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணுங்க. அந்த பொறாமை எனக்குள்ள வரும் பொழுது, அந்த கோபம் எனக்குள்ள வரும் பொழுது, அந்த எரிச்சல் எனக்குள்ள வரும் பொழுது, அல்லது பலவித தவறான எண்ணம் எனக்குள்ள வரும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சத்தம் போடலைனால் உங்கள் உள்ளத்தில் இருந்து ஆவியின்படி இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை, எனக்குள்ளிருந்து வருகிற தவறான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறேன். ஆண்டவரே, இவைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அதில் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அதில் வெற்றியை கொடுப்பார். நீங்க தான் அதை அழித்து போடணும். அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். அந்த ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடுகிற அந்த அனுபவம் நமக்கு வேணும். அது நம்ம நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கும், ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் சில சூழ்நிலைகள் தான் நம்முடைய மாம்சீகம் வெளிப்படும். அந்த நேரத்தில் அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஆவியின்படி அழித்து போடுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். அந்த கிருபையினால் அவருடைய அன்பு உங்களுக்குள்ள அதிகமாய் பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் தேவ கிருபை நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த கிருபை நம்மளை தாங்கி நம்ம விழுந்து விடாதபடிக்கு, அதான் தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது தேவனே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அவருடைய கிருபையை உங்களை விட்டு விலக்கவே மாட்டார். ஆபிரகாமை விட்டு அவருடைய கிருபையை அவர் நீக்கவே இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் செய்தார். உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். ரெண்டாவதாக தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திற்குள்ளே கடந்து வாருங்கள். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். நாத்தானிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். சவுல ராஜாவா அபிஷேகம் பண்ணினது யாரு? சாமுவேல்.
தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணது யாரு? அதுவும் சாமுவேல் தான். ஆண்டவர் சொன்ன காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி நிறைவேற்றுகிறார். ஆனா சவுல் தப்பு செஞ்ச பொழுது ஆண்டவருடைய கிருபை சவுலை விட்டு நீங்கிருச்சு. தாவீது தப்பு செஞ்சா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவனை மிலாற்றினால தண்டிப்பேன். ஆனா முன்பு சவுலிடத்திலிருந்து நான் என் கிருபையை தள்ளிவிட்டது போல தாவீதை விட்டு என் கிருபையை நான் விலக்கவே மாட்டேன்னு சொல்றார். அப்ப இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? ஆண்டவர் அவர் பட்சபாதம் உள்ளவரா? வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அப்ப சவுல் தப்பு பண்ணினா அவனுக்கு ஒரு இரக்கம் பாராட்டி இருக்கலாமே. இந்த தாவீதுக்கு இரக்கம் பாராட்டின மாதிரி சவுலுக்கு ஒரு இரக்கம் பாராட்டி இருக்கலாமே. நம்முடைய உள்ளத்துல கேள்விகள் வரலாம், தவறல்ல. ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த சவுலை விட்டு விலகினார்னா, இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமற் போனது உண்மை. தான் செய்த தவறை குறித்து உண்மையான ஒரு மனஸ்தாபம் சவுலினுடைய உள்ளத்தில் வரவே இல்லைங்க, வரவே இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்ல, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டியப்பா, கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைவேற்றாம போயிற்றியே அப்படி நீ சொன்ன உடனே அவன் அந்த இடத்துல கூட ஜனங்கள் தன்னை பெரியவனா நினைக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி ஜனங்களுக்காக இதை செய்து, ஆண்டவருக்காக இதை செய்து, ஜனங்க சொன்னாங்க இதை செய்து, அவருக்கு நல்ல கொழுமையானவைகளை பலியிடணுங்கிறதுக்காக இதை செய்து. பலியை பார்க்கல கீழ்ப்படிதல் உத்தமம். ஹல்லேலூயா. ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த உணர்வே இல்லாமல் போயிடுச்சுங்க. அவனுடைய இருதயம் கொள்ளையின் மேல் பறந்து போனது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இதே தாவீதும் தப்பு பண்ணினாருங்க, பெரிய தப்பு பண்ணினார். ஆண்டவர் 10 கற்பனை சொன்னதில் ஒன்றை மீறுறாரு. பத்சேபாளிடத்தில் அவர் விழுந்தார், பாவம் செய்தார். நாத்தானதான் ஆண்டவர் அனுப்புறார். நாத்தான அனுப்பி சொல்லுகிறார். ஒரு உவமையா ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஒரு வழிபோக்கே ஒருத்தன் வர்றான்ப்பா, ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டில். அவனுக்கு திரளான ஆடுகள், திரளான காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் எய்த்த வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு ஏழை. அவன்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி செல்லமாக வளர்த்தான். அது அவனுக்கு மகளை போல இருந்துச்சு. ஆனால் அந்த வழிபோக்கனுக்கு தன்னிடத்தில் உள்ள ஆடுகள், எத்தனை ஆடுகள், அதில் ஒன்றை எடுத்து சமைக்காம ஏற்ற வீட்டில் ஏழை இருந்தானே, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுருந்தானே, அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அடித்து, அவனுக்கு மகளை போல செல்லமாக இருந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து சமைச்சு இந்த வழிபோக்கனுக்கு கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு பாருங்க தாவீதுக்கு. இந்த தப்பை செய்தவன் யார்? அவன் மரணத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அவன் மரணத்துக்கு பாத்திரவான் என்பது தாவீதுடைய வாயிலிருந்தே வருது. அப்படிப்பட்ட தப்பை செய்தது நீதான் அப்படின்னு நாத்தான் சொல்றார். நீதான்ப்பா மரணத்துக்கு பாத்திரவான், அந்த தப்பு செய்தது நீ யாருக்கும் தெரியாது நீ நினைச்ச. உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். நான் பாவம் செய்தேன். நீ வீட்டில் போய் இந்த காரியத்தை பொறுமையா வாசிச்சு பாரு. நான் பாவம் செய்தேன். உடனே நாத்தான் சொல்லுவார், நீ சாகாதபடி கர்த்தர் தடுத்தார். உன் வார்த்தையின்படி நீ மரணத்துக்கு பாத்திரவான். பட் நீ தவற உண்மையா தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணினபடினா, ஒத்துக்கொண்டபடினா, அவருடைய பாதத்தில் நான் பாவம் செய்தேன் என்று உன்னுடைய மனம் உண்மையை சொன்னபடினால் நீ சாகாதபடி கர்த்தர் தடுத்தார். அல்லேலூயா. அதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய கிருபையை அவனை விட்டு
விலக்கவே இல்லை. ஏன்னா இந்த தாவீதுக்கு ஆண்டவர் குறித்த ஒரு பயம் இருந்ததுங்க. கர்த்தரை குறித்த ஒரு பயம் உள்ளத்தில் இருந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளின் மேல் அவருடைய கிருபை அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிறதா. அனாதியா என்றென்றைக்கும் அவர்கள் மேலே உள்ளது. ஆண்டவருக்கு பயப்படுகிற இந்த பூமிக்கு வானம் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதுங்க. ஆண்டவர் பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்துச்சு. இல்லைன்னா சவுலை எப்பவே அவன் முடிச்சிருப்பான். இது சவுல் தாவீதை எத்தனையோ முறை கொல்லணும்னு துரத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் சவுலை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தில் இருந்துச்சு. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷனை நான் எப்படி தொட முடியும்? என்ன கர்த்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணினது உண்மைதான். ஆனால் அதை கர்த்தர் நிறைவேற்றணும். ஒன்று சவுல் அவர் காலை வந்து சாகணும், இல்லை அவர் யுத்தத்தில் போய் மறிக்கணும். இது ரெண்டும் அவருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே என் கையை போட மாட்டேன். தாவீதை விட்டு அவருடைய கிருபை அவர் விலக்கவே இல்லைங்க. இன்னொரு காரியம், இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாவீது ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின பொழுது அவன் தன்னுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறான். அப்போ பார்க்குறான் எல்லா சத்துருக்களையும் தாவீதை விட்டு கர்த்தர் நீக்கிட்டார். ஒரு இளைப்பாறுதல் அவனுடைய உள்ளத்தில் இருக்குது. ஒரு சமாதானம் தேசத்தில் இருக்குது. அவன் நல்ல ஜம்முனி அந்த கேதுரு மரங்களினால் கட்டப்பட்ட அந்த வீட்டில் அவன் ஜம்முனி படுத்திருந்த பொழுது அவன் அப்படியே சிந்திக்கிறான். இருக்கும் பொழுது அவன் சொல்றான், நான் கேதுரு மரங்களினால் கட்டப்பட்ட இந்த மகிமையான வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பெட்டி அது திரைச்சலைக்குள்ளே இருக்குது. எப்படியாவது ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை நான் கட்டணும், ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே வந்துச்சு. இந்த 132ஆம் சங்கீதத்தில் இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 132ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கை ஆகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவது இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு அவன் பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. என்ன அவனுடைய பாருங்க, எப்படி ஒரு வாஞ்சு அவனுக்குள்ள, என் ஆண்டவருக்கு நீ ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்டும் வரைக்கும் என் வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், என் கட்டில் மேல நான் படுக்க மாட்டேன், என் கண்களுக்கு உறக்கத்தையோ என் கண் இமைகளுக்கு தூக்கத்தை நான் வர விடவே மாட்டேன். எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாருங்க ஆண்டவர் மேல. ஏசப்பா மேல உங்க உள்ளத்துல வைராக்கியம் இருக்கும்னா அந்த கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா. அந்த கிருபை நாளுக்கு நாள் உங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் அந்த தவறுதலை உணர்த்தி அதிலிருந்து உங்களை மீட்டு செல்லுவார். அல்லேலூயா. தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர். அவர் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிற தேவன் அல்ல. அவரை நம்புகிற ஒருவன் மேலேயும் குற்றம் சுமராது. அவருடைய கிருபை, அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம். நம்ம அவருடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை, தாவீதுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை,
என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு நான் உறக்கத்தையும் வரவிட மாட்டேன். எனக்கு இந்த இரவு ஜெபத்துக்கு நீங்கள் வைராக்கியத்தோடு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த ஜெபத்தில் நான் பங்கேற்காமல் என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு நான் உறக்கத்தையும் வரவிடுவது இல்லை. அல்லேலூயா. உங்கள் மேலே அவருடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒருபோதும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. அவருடைய கிருபை, ஆண்டவருடைய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டு. ஒரு சாட்சியை மாற்றம் நான் சுருக்கமாக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆறுமுகநேரி பகுதியிலே நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு சென்ற பொழுது வட மாநிலத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வந்து தேவ செய்தியை பகிர்ந்தளித்தார். அவருடைய சாட்சி அது ஒரு நாளும் மறக்கவே மறக்காது. அநேக இடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பிரசங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. அத்தனை பேருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்திருக்கோங்க. அவ்வளோ ஒரு ஜீவனுள்ள சாட்சி. அவருக்கு 2 பிள்ளைகள், 1 பையன் 1 பொண்ணு. மூத்தது பையன், 2வது பொண்ணு. அவர் சொன்னார், எங்கள் பொண்ணை குறித்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்தே அவள் காரியங்கள் அத்தனையும் ஆச்சரியமாக செய்வாள். நல்ல பிள்ளையாக இருப்பா. அப்படி அவள் கிட்டத்தட்ட 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ படிக்கும் பொழுது திடீர்னு அவள் பேச்சு கொஞ்சம் உளர ஆரம்பிச்சுதான். அப்போ கொஞ்சம் ஸ்டைலாக பேசுகிறா அப்படின்னு நினச்சி அவங்க அதை ஒன்றும் எடுத்துக்கல. பிள்ளை கொஞ்சம் ஸ்டைலாக பேச ஆரம்பிச்சிருக்கா. அப்படி கொஞ்ச நாள் ஆச்சா அவளுடைய நடையில் கொஞ்சம் தடுமாற்றம் வர ஆரம்பித்தது. டாக்டர் இடத்துல சென்று மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்தது. அவள் திடீர்னு அது மாறலை. திடீர்னு ஒரு நாள் மயங்கியே கீழே விழுந்துட்டாளாம். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி ஓடி அவளுக்கு டாக்டர் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது அவங்க எதிர்பாராத ஒரு துக்கமான ஒரு செய்தி. ஏன்னா அந்த ஸ்கேன் மூளைக்குள்ள ஒரு 3 புழுக்கள். அது எப்படி போச்சு தெரியாது. இதனால தான் அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு. அந்த பாஸ் சொல்லும்போது சொன்னார், நீங்களாம் காலிஃப்ளவர் வாங்கினா நல்ல பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை ஒன்று கூட்டு வைங்க. எது பண்ணால் நல்ல, ஏன்னா அதில் இருக்கிற புழுக்கள் வந்து ஈஸியில் சாகாதான். அப்படி ஏதோ அவள் சாப்பிட்டதில் வந்து அந்த புழுக்கள் வந்து அப்படியே மூளைக்கு ஏறி அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மூளையில் இருக்கிற புழுக்களை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. அங்கே போய் ஆப்ரேஷனும் அந்த பிள்ளைக்கு பண்ண முடியாது. என்ன செய்கிறது? இவங்க நல்ல ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணினாங்க, நல்ல ஜெபம் பண்ணினாங்க, போராடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினாங்க. நாளுக்கு நாள் அந்த பிள்ளையினுடைய சரீரம் பலவீனப்பட்டது. அந்த பிள்ளையினுடைய பிரச்சனை அதிகமானது. மறுபடியும் அடிக்கடி அவள் மயங்கி விழ ஆரம்பித்தாள். மறுபடியும் டாக்டரிடத்திலே கொண்டு சென்ற பொழுது அந்த டாக்டர் சொன்னாரா, நீங்கள் இன்னொரு ஸ்கேன் எடுத்து நம்ம பார்ப்போம். மறுபடி ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது அவர்களுக்கு வந்த செய்தி அதிகமாய் அவர்களை துக்கத்தில் ஆழ்த்தினது. உங்கள் பிள்ளையினுடைய மூளையிலிருந்து அந்த 3 புழுக்களும் கொழுத்து அவைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிதாய் மாற்றப்படுற 3 புழுக்கள் இன்னும் சில நாட்களுக்குள் எத்தனை புழுக்களாய் மாறப்போகிறது என்பது தெரியாது. உங்கள் பிள்ளை இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கும். உங்கள் பிள்ளையினிடத்தில் நீங்கள் நல்ல அன்பாருங்கன்னு சொல்லி டாக்டர் அனுப்பிட்டா எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு. அவங்க தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். மறுபடியும் அவர் ரொம்ப பலவீனப்பட்டு டாக்டர்கிட்ட தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. டாக்டர் சொன்னாரா, இப்போவும் நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்.
இவங்களுக்கு தாங்க முடியாத அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், வேண்டாம்ப்பா ஸ்கேன் வேண்டாம், நம்ம பிள்ளை வீட்டுக்கே கொண்டு போயிடுவோம். இன்னும் ஏதாவது சொன்னாங்கன்னா, அந்த புழு இனப்பெருக்க எது சொன்னாங்கன்னா, இனி என்னால் தாங்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் நீ சொன்னாங்களா, இன்னும் ஒரே ஒரு ஸ்கேன் நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்கேன் எடுக்க அந்த வரிசையில் நிறைய பேர் இருந்த பொழுது அந்த பிள்ளையும் தாய் தகப்பன் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் உடனே கொடுத்துட்றாங்க. அந்த டைம்லலாம் கொஞ்ச நாளைக்கு முன்பாகலாம் 2-3 நாட்கள் ஆகும். அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க ஸ்கேன் எடுக்க உட்கார்ந்துருந்த பொழுது திடீர்னு அந்த பிள்ளை ஒரு பாடல் பாட ஆரம்பித்தாளாம். அவன் அந்த பாடலை நல்ல ஆனந்தமாக அவங்க அப்பா அம்மாவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பலவீனத்துக்கு மத்தியிலும் என் பிள்ளை இப்படி பாடுதேன்னுட்டு ஆச்சரிய. பக்கத்தில் இருந்தவங்களாம் சிலர் பார்த்து நகைத்தார்களாம். அது இருக்கிறத பாரு, நிலைமையை பாரு, படிக்கிற பாட்டை பாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்கேன் எடுக்க இந்த பிள்ளையினுடைய டேன் வந்தோடனே உள்ளே கொண்டு போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வெளியில் வரும்பொழுது பிள்ளை அன்கான்சியஸ், பிள்ளைக்கு தன்னறிவு இல்லை, வீட்டுக்கு கொண்டு வந்து கிடத்தியிருக்கிறான். டாக்டர் சொல்லிட்டார், உங்கள் பிள்ளை இன்னும் 2-3 நாள் உயிரோடு இருக்கலாம், அவ்வளோதான். உங்கள் பிள்ளையினுடைய இறுதி கட்டம் நெருங்கிருச்சு. அந்த பெற்றவர்களுடைய மனதில் உண்டான பாரம் விவரிக்கவே முடியாது. அந்த பிள்ளையை வீட்டில் கொண்டு கிடத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் அடுத்த நாள் ஒரு வெளி மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் 3 நாள் நோட்டீஸ்லாம் அடித்து ஓட்டிட்டாங்க. அவர் ஊழியத்துக்கு கிளம்பணும், பிள்ளை மரண படுக்கையில் இருக்கா. அப்போ அவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்களாம், பாஸ்டர் அம்மா, அப்பா இதுவரைக்கும் ஊழியத்தில் நான் குறுக்க நின்னதே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா, தயவுசெய்து இந்த ஊழியத்தை கேன்சல் பண்ணிடுங்க, எனக்காக பிள்ளைக்காக இந்த ஊழியத்தை கேன்சல் பண்ணிடுங்கப்பா, ரொம்ப பயமாக இருக்குப்பா. அவங்க சொல்லி கொண்டிருந்த நேரம் அந்த பிள்ளை கண்ணை திறந்து அப்பான்னு உடனே ஒரு ஓடி போய் பிள்ளையை அணைச்சிக்கிட்டார். அப்பா என்னை விட்டு எங்கேப்பா போகிறீங்க? அவருக்கு பதில் வரல. என்னை விட்டு எங்கேப்பா போகிறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, என் கூடவே இருங்கப்பா அப்படி சொல்லிச்சான். அவர் கண்ணீரோடு இந்த காரியத்தை சொன்னான். தாங்க முடியலை. அப்பா சீக்கிரம் வந்துடுவேம்மா, ஊழியத்துக்கு போயிட்டு ஒய்ஃபிட்ட சொன்னாரா, என்னை மன்னிச்சிருமா, ஆண்டவர் நம்மை ஊழியத்துக்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், நீ நாளைக்கு அந்த ரிப்போர்ட்டை வாங்க அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஊழியத்தை. அவர் ஃப்ளைட்டில் உட்கார்ந்துருக்காராம். அவர் பிள்ளை அப்பானே ஓடி வர்றதை போல ஒரு சிந்தனை அவருக்குள்ளே. அவர் என் பிள்ளையை கட்டி கொண்டு நான் அழுகிறதை போல எனக்கு ஃப்ளைட்டில் உட்காரவே முடியல, அவ்வளோ வேதனை. நான் சென்றடைகிற இடம் போய் சென்றேன். முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டம் முடிந்தது. அந்த ரிப்போர்ட்டை போய் வாங்கினியா? இல்லை. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி டாக்டர் ஏதாவது சொல்லுவார், நீங்கள் வந்த பிறகு வாங்கிக்கலாம், நீங்கள் வந்த பிறகு வாங்கிக்கலாம். இல்லை, நம்ம சபையில் இந்த விசுவாசியை போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி என்னன்னு பார்த்துட்டு வாங்க. 2வது நாள் கூட்டம் முடிந்தது. அவர் ஃபோன் பண்ணுறார், ரிப்போர்ட்டை வாங்கினீங்களா? இந்த அம்மாவுக்கு பேச முடியல. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, ரிப்போர்ட் வாங்கியாச்சு, என் பிள்ளையினுடைய மூளையில், நம்ம பிள்ளையினுடைய மூளையில் இருந்த அந்த 3 புழுக்களும் மரித்து விட்டது. அல்லேலூயா. கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. 3 புழுக்களும் செத்து விட்டது. ரிப்போர்ட் படி இவர் அப்படியே துள்ளி குதித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாராம். உடனே சொன்னாரா, என் பிள்ளை அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துல பாடல் பாடும் பொழுது நகைத்தாங்களே, அந்த இடத்துல என் பிள்ளைய தூக்கிட்டு போய் இந்த பாடலை பாடுங்க சொன்னாராம். அது என்ன பாட்டு தெரியுமா? என்ன வந்தாலும் நம்புவே என் நேச இயேசுவை,
யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டு எனக்கு உண்டு எனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. ஆண்டவர் எவ்வளோ நல்லவருங்க. அவர் கர்த்தரை துதித்தார். ஆனந்த சந்தோஷம் அவருடைய உள்ளத்தில் உண்டானது. நல்ல ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி 3வது நாள் கூட்டத்துக்கு போனாராம். ஆவியானவருடைய பிரசன்னம் அதில் நிரம்பி வழிந்தது. அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, பலத்த கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்தார். ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது, ஒருபோதும் உங்களை கைவிடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். இதுவரைக்கும் அவருடைய ஊழியத்தில் செய்யப்படாத அற்புதங்களை கர்த்தர் அந்த ஊழியத்தில் செய்தார். ஊழியத்தை நல்ல நிறைவேற்றி விட்டு அவர் சந்தோஷமாய் தேங்க்யூ ஜீசஸ். மறுபடியும் டாக்டர் இடத்துல சென்ற பொழுது அந்த டாக்டர் சொன்னாராம், 3 புழு செத்துருச்சு, ஆனால் அந்த 3 புழுவை வெளியே கொண்டு வரணுமே, சில மாத்திரைகள் நான் தர்றேன் டாக்டர். அந்த 3 புழுவை சாகடிச்சவருக்கு வெளியே எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மருத்துவ ரீதிப்படி என் பிள்ளையினுடைய ஜீவன் முடிந்து போயிட்டு, ஆனால் கர்த்தர் என் பிள்ளைக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இடத்துல மகிமைப்படுத்தினார்கள். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு செல்ல ஆரம்பிச்சா, நல்ல சுகம். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாலாம், அப்பா எங்கள் மிஸ் உங்களை நாளைக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வர சொன்னாங்க. இவருக்கு கொஞ்சம் பயமாயிட்டான். ஏன், என்னம்மா உனக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பிள்ளை, இல்லைப்பா எங்கள் மிஸ் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. இவர் கொஞ்சம் பயத்தோடு தான் போனாராம். அந்த மிஸ்ஸு சொன்னாங்களா, ஐயா உங்கள் பிள்ளைக்கு உள்ளே இருக்கிற அந்த ஞானம் எப்படி வந்துச்சு? அவ கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையா, அவ்வளவு ஞானம் அந்த பிள்ளைக்குள்ள எப்படியா வந்துச்சு? அது கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல தெரியல. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அதிசயம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது காரணம் என்னன்னா, என் ஆண்டவருடைய ஊழியத்தின் மேல இருந்த வைராக்கியம், கர்த்தருடைய ஊழியத்தின் மேல இருந்து வைராக்கியத்தை அவர் விடல. தாவீதுக்குள் அந்த வைராக்கியம் இருந்துச்சு. என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காணும் அளவும், அதை கட்டும் அளவும், என் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டும் அளவும் என் கண்களுக்கு ஒரு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் நான் வரவிடுவது இல்லை. ஏசப்பா மேல ஒரு வைராக்கியம் இருக்கும் பொழுது அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே மகிமையானவைகளை செய்யும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? அப்படி நான் முடிந்தவர்கள் எழுந்திருந்து கொள்ளுவோம். பெரியவங்க நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுமா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராது.
உன் மேல மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேச இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உன் மேல ஊற்றப்பட்டிருக்குதுமா. அதை உணர்ந்து நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை தள்ளாமல் உமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்தீங்களப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லுங்கம்மா. உங்களுக்கு நன்றி நீ சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி நீ சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏசப்பா, 2025 என் விசுவாசம் பெருகணும்பா. என் விசுவாசம் பெருகணும். எனக்கு உதவி செய். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். உன் விசுவாசம் தேவ பலத்தில் நிற்கும் பொழுதுதான் தேவ மகிமை அது கொண்டு வர முடியும். நம்முடைய சுய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பராக்கிரமத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவர் நம்மேல வைத்திருக்கிற அவருடைய தயை பெரிதாயிருப்பதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என் விசுவாசம் பெருகணும் ஆண்டவரே. உங்க காரியம் எதுவா இருந்தாலும் ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணினவர் உங்க குடும்பத்தின் காரியத்தையும் அவர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். ஆமென், ஆமென். நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என் காரியத்தில் எனக்கு நீர் உதவி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளையினுடைய காரியத்தில் நீர் கிருபை பாராட்டி என் பிள்ளையின் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தில் எந்த காரியம் உங்கள் உள்ளத்தில் மன உளைச்சலை கொடுத்துச்சோ, ஆமீன், அங்கலாய்ப்பை கொடுத்துச்சோ, அதில் என் ஏசப்பாவுடைய கரம் எனக்குரிய நன்மையை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கொஞ்சம் விசுவாச அறிக்கை பண்ணுங்கம்மா, அறிக்கை பண்ணுங்க. ஆமே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். அந்த ரட்சிப்பு எப்படி உங்களுக்குள்ள வரும்னா, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஆண்டவர் உங்க உள்ளத்தில் ஆமென் விசுவாசத்தின் கிரியையை அவர் துவக்கி இருக்கிறார். ஆமென். அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே உனக்கு செய்ய அவர் வல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் உங்க காரியங்களை சொல்லுங்க. விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன விசுவாசம் உள்ளவர்களா, ஜெபத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தருவா, ஆண்டவர் தருவா, கர்த்தர் தருவா. பரத்திலிருந்து ஆமே ஆமே நன்மை உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அந்த நன்மை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நன்மை இறங்கிக் கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமே ஆமே, நீ சுதந்தரித்துக் கொள். இது உனக்குரியது, இது உனக்குரியது. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே சொன்னதை செய்யும் அளவு அவர் உன்னை கை விடுகிற தேவன் இல்லை. நீ அனுபவிப்பாய், நீ சுதந்தரிப்பாய், நீ பெற்றுக் கொள்ளுவாய், நீ சாட்சியாய் எழுந்து நிற்பாய் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் டாடி, உங்க கரம் அற்புதத்தை செய்ததற்காக ஸ்தோத்திரப்பா. அல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருடைய கரம் உன் காரியத்தில் குறுக்கிட்டு இருக்கிறது. ஆமே, அவர் செய்கிறத ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. ஏசப்பா உன் வாழ்க்கையில செய்ய போகிறத ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. எந்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. தேங்க்யூ டேடி. நன்றிப்பா. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்க மகிமைக்காய் ஸ்தோத்திரம்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஏசப்பா, உங்களை குறித்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இறங்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த காரியத்தை கேளுங்க. மேலானவைகளை நாடுங்க, கீழானவைகளை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா,
ஏசப்பா என் உள்ள அதிகமாக உங்களை வாஞ்சிக்கணும் ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஏதாகிலும் செய்யணும். ஆமேன் ஆமேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்ன குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ, என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ, அதை உங்கள் பிள்ளையாக என் மூலமாக நீங்கள் நிறைவேற்றணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. உன் மேல ஒரு விசேஷித்த கிருபையே ஆமே கர்த்தர் ஊற்ற போகிறா. ஒரு விசேஷித்த ஆமேன் பலனை கர்த்தர் உன் சரீரத்தில் ஆமேன் இப்பொழுது அவர் ஊற்ற போகிறா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஆண்டவர் உன்னை கொண்டு செல்ல விரும்புகிறா. உண்மையா கேளுங்கம்மா, தேவ சமூகத்தில் கேளுங்க. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் செய்ய ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அதை செய்ய ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அதை உள்ளத்தில் வாஞ்சிக்கிறார். ஆண்டவரே என்னை தருகிறேன் அப்பா, என்னை தருகிறேன் ஆண்டவரே. உம்மை குறித்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ள பற்றி பிடிக்கட்டும், எனக்குள்ள பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவரை ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலேயோ உங்க விசேஷித்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. அடிக்கடி வருகிற சோர்வுகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகும்படி ஜெபிக்கிறோம். அடிக்கடி உன் சரீரத்தை பலவீனப்படுத்தின அந்த செத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உன்னை விட்டு விலகுகிறது. ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார், ஒரு புது கிருபையை கர்த்தர் தருகிறார். அது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். நீ கர்த்தருக்காக எழும்பி நிற்பாய், நீ அப்பாவுக்காக எழும்பி நிற்பாய், நீ அப்பாவுக்காக கனி கொடுப்பாய். சபையில் கர்த்தர் உன்னை தூணாய் நிறுத்துவார். ஆமென். நீதான் சபைக்கு காவலாளர், நீதான் சபைக்கு காவலாளி. ஆயத்தப்படு மகளே, ஆயத்தப்படு மகனே, ஆயத்தப்படுத்து. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நீ சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும். உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை என் ஆண்டவர் நிரூபிப்பார், என் கர்த்தர் நிரூபிப்பார். அந்த வல்லமை பிள்ளைகளுக்குள் இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவர் ஒரு புது பலனினால், ஒரு புது கிருபையினால் உங்களை நிரப்பி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்க கரம் பிள்ளைகளை தொட்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கிருபை மேல் கிருபை உங்க பிள்ளைகளின் மேல் ஊற்றப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பலத்தின் மேல் பலன் அடைந்து என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இன்னும் பிள்ளைகள் ஆண்டவரை யார் யார் உள்ளத்தில் என்னென்ன காரியங்களை வாஞ்சிக்கிறார்களோ அதை நிறைவேற்றி தாரும். திருச்சபையின் எல்லா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் தேசத்தில் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சபையில் அந்த காரியத்தை நீர் நிறைவேற்றப் போகிறேன். எங்கள் சபைகளிலிருந்து அந்த ரட்சிப்பு மூலமாய் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சபையின் மூலமாக உம்முடைய அனந்த ஞானம் வெளிப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதி. எங்களை அன்போடு அழைத்து இந்த ஊழியத்தில் பயன்படுத்தின அருமையான ஐயாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. உம்மை அதிகமாய் நேசிக்கிற உண்மையும் உத்தமமுமாக உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற உங்கள் பிள்ளைப்பா, உங்கள் பலன் பெருகட்டும் ஆண்டவரே. ஊழியத்தில் இந்த வருஷத்தில் ஆண்டவரே நீர் உயரத்தில் கொண்டு செல்லுகிறீர் அப்பா.
ஆமென். ஆச்சரியமும் அதிசயமுமான பிரகாரமாக உங்கள் பிள்ளை நீர் பயன்படுத்த போகிறே. உங்கள் பிள்ளையின் காலடி படுகிற குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் நிரம்பி வழிய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைய சபைக்கு ஆசீர்வாதமாக செல்லும் இடமெல்லாம் நீர் ஜீவனுள்ள தேவன் உங்கள் பிள்ளையோடு இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கிற பாத்திரமாக எங்கள் கர்த்தருடைய அபிஷேகம் அன்பு ஐயாவுக்குள்ள இந்த வேளையில் இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அம்மாவை ஆசீர்வதியோ, குடும்பங்களை ஆசீர்வதியோ, பிள்ளைகளை ஆசீர்வதியோ. ஆண்டவரே, சபை ஊழியருக்காக, சபையின் மூப்பர்களுக்காக, ஆண்டவரே, சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தலை கட்டுமே சப்பா, இது சபை தலை கட்டும், இது சபையின் குடும்பங்கள் தலை கட்டுமே சுவி நாமத்தில். நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை பயன்படுத்தினீரப்பா. உமக்கே நாங்கள் துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய ஆசீர்வாதமும் நாம் அனைவருடைய கூட எப்போதையும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.